பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட கணவனோ ரட்சிக்கப்பட்ட மனைவியோ தன்னுடைய ரட்சிக்கப்படாத கணவரை குறித்தோ ரட்சிக்கப்படாத மனைவி குறித்தோ கலங்கவே வேண்டாம். கடவுளுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக அவங்க என்னதான் பாவம் செய்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படிங்கன்னா, பாவம் செய்கிறவர்கள் தான் பயப்படணும், தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படணும். நீங்கள் ஆண்டவராகிய பிள்ளையாக இருந்து கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நீங்கள் நீதிமானாகவும் உங்களுடைய துணை பாவிகளாகவும் இருந்தால் அவங்க தான் உங்களை பார்த்து பயப்படணுமே தவிர நீங்கள் அவங்கள பாவத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாவம் பெரிதா, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை பெரியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தமும் தான் பெரியது. அது உங்களிடத்தில் இருக்கும்போது அதை மேற்கொள்ளுகிற, அதை ஜெயிக்கிற, அதை எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். அதனால் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்தராகிய தேவன் உங்கள் துணையை உங்களுக்கு ஏற்ற துணையாக மாற்றி அமைப்பார். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிசாசானவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, பிசாசானவன் உங்களை பயமுறுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நீங்கள் ஞானமாய் செயல்படுங்கள். ஸ்தோத்திரம்.